கருப்பை உரிமையை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்வது என்ன? ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு மாறாக குழந்தை பெற்றுக்கொள்ளும்படி அவரை எந்த நீதிமன்றமும் நிர்பந்திக்க கூடாது என உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அத்துடன் கருவில் உள்ள குழந்தையை விட அதை சுமக்கும் தாயின் விருப்பமும் மனநலனுமே முக்கியம் என்கிற நீதிமன்றத்தின் கருத்து பெண்களின் மகப்பேறு உரிமையை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது. 18 வயதுக்கும் உட்பட்ட ஒருவருடன் ஏற்பட்ட உறவால் 15 வயதுடைய தன் மகள் கருவுற்றிருப்பதால் அதை கலைப்பதற்கு அனுமதி அளிக்கும்படி உச்சநீதிமன்றத்தை ஒரு பெண் நாடினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் PV நாகரத்னா, உஜ்ஜல் பூயான் அடங்கிய இருவர் அமர்வு மருத்துவ ரீதியான கருக்கலைப்புக்கு அனுமதித்து தீர்ப்பு வழங்கியது. பாலியல் வன்முறையால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள், குடும்பத்துக்குள் முறையற்ற உறவால் கருவுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பருவ பெண்கள் உள்ளிட்ட எளிதில் பாதிப்புக்கு உள்ளாகும் பெண்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு திருத்த சட்டம் 2021 நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் 24 வாரங்கள் வரையிலான கருவை கலைக்க வழிவகையும் செய்கிறது. ஆனால் 15 வயது சிறுமியின் வயிற்றில் வளரும் கரு 7 மாதங்களை கடந்துவிட்டதால் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை சிறுமியின் தாய் நாடினார். 30 வாரங்களை கடந்த நிலையில் கருக்கலைப்பை மேற்கொள்வது தாய் சேய் இருவர் உயிருக்கும் ஆபத்தாக அமையலாம் எனவும், குழந்தை பிறந்த பிறகு மத்திய தத்தெடுப்பு வாரியத்தின் மூலமாக குழந்தையை தத்து கொடுத்து விடலாம் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிட்டார். ஒருவரது உடல் சார்ந்த, குறிப்பாக இனப்பெருக்கம் சார்ந்த உரிமைகளில் முடிவெடுப்பது என்பது அரசமைப்பு சட்டக்கூறு 21 வலியுறுத்தும் தனி உரிமை. அந்தரங்க உரிமையின் உட்கூறு குழந்தையை வளர்க்க விருப்பமில்லை என்றால் தத்து கொடுத்து விடலாம் என்பதையும், இழப்பீடு கோரலாம் என்பதையும் ஏற்க முடியாது. இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தன் உயிருக்கு ஆபத்து என தெரிந்தும் கருவை கலைக்க முன்வந்திருக்கும் பெண்ணின் உள்ளார்ந்த உணர்வுக்கு இத்தீர்ப்பின் மூலம் மதிப்பளித்திருக்கும் உச்சநீதிமன்றம், நாம் இப்போது கருக்கலைப்புக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் யாரும் நீதிமன்றங்களை நாடமாட்டார்கள், சட்டவிரோதமான முறையற்ற கருக்கலைப்புகள் நடைபெறக்கூடும் என்று குறிப்பிட்டிருப்பது நம் சமூக அவலங்களை அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. திருமணமானவர்கள் மட்டுமே மருத்துவ ரீதியான கருக்கலைப்புக்கு தகுதியானவர்கள் என்று இருந்த நிலையில் கருக்கலைப்பு திருத்த சட்டம் 2021 விருப்பமற்ற கருவை கலைக்க அனைத்து பெண்களுக்கும் உரிமை உண்டு என்று உறுதி செய்ததோடு அதற்கு பெண்ணின் உரிமை மட்டுமே போதும் என வரையறுத்துள்ளது. 15 வயது சிறுமியின் எதிர்காலத்தை முன்னிட்டு தகுந்த மருத்துவ பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு கருக்கலைப்பை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. மணமான பெண்களுக்கே கருப்பை உரிமை முழுவதுமாக கைகூடாத இந்திய சமூகத்தில் 15 வயது சிறுமிக்கு வழங்கிய தீர்ப்பின் மூலம் பெண்கள் அனைவருக்குமான இனப்பெருக்க உரிமைக்கு வித்திட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதே வேளையில் இது போன்ற முன்னோடி தீர்ப்புகள் காகிதங்களில் மட்டுமே தங்கிவிடாமல் அனைத்து தளங்களிலும் அவை செயல்படுத்தப்படுவதும் அவசியம் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.